Good morning, friends. In today's class, we are going to deal with Paul Soyinka's telephone conversation. Paul Soyinka ஒரு நோபல் லாரேட். சரி, இந்தியால யாருக்கு நோபல் பரிசு இலக்கியத்திற்காக கிடைச்சது? எந்த வருடம் கிடைச்சது? ப்ளீஸ் ட்ரை டு கமெண்ட் இட். ஸோ ஒரு Soyinka அப்படின்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற அவருடைய கவிதை. ஏன் அப்படின்னா டெலிஃபோன் கான்வர்சேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல எல்லா இடத்துலயும் இது பிரெஸ்கிரைப்டா மேக்சிமம் எல்லாருக்கும் இந்த போயம் தெரிஞ்சது. ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்ல இந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஓல் Soyinka பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா ஒரு நோபல் லாரேட் அப்படின்னா அவர் வரும் ஒரு சின்ன போயத்துக்காக நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. வாழ்நாள்ல அவர் இலக்கியத்துக்கு செய்த படிப்பு, அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஸோ அப்படி எதுக்காக அவர் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு என்னென்ன சாதிச்சாரு, எந்த ஊருக்காரர் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீபியன் ஆப்பிரிக்க லிட்டரேச்சரை சார்ந்தவர், ஆப்பிரிக்க இலக்கியவாதி இவர். அவருடைய டெலிபோன் கான்வர்சேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓல் Soyinkaவை பத்தி. அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகின்வோண்ட் ஒலுஹோல் Soyinka. 1934 பிறக்கிறாரு. இப்போ உயிரோட இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். வெஸ்டர்ன் நைஜீரியால அபிகோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. உங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலிக்கன் மினிஸ்டர். இவர் இண்டிஜீனியஸ் லிட்ரேச்சரை பத்தி, அதாவது ஆப்பிரிக்கன் பத்தி, கொலோனியல் எதிர்ப்புகளை பத்தி எல்லாம் எழுதுறாரு. ஆனா அந்த கொலோனியல் கூட சேர்ந்து எழுதுறாரு. இவர் கூடவே சினுவா அச்சிபின்னு ஒருத்தர் இருக்கார். ஆப்பிரிக்கா ஃபாதர் ஆஃப் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்னு அவரை சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முழுக்க முழுக்க பிரிட்டிஷை எதிர்த்து எழுதுவார். அவர் அங்க இருக்கக்கூடிய ட்ரைப் கல்ச்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார். இவர் அப்படி இல்லை. எங்க அப்பாவே என்னது, ஃபாதர் வாஸ் அ ஆங்கிலிக்கன் மினிஸ்டர் அண்ட் ஹெட் மாஸ்டர். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வாஸ் அ ஷாப்கீப்பர் அண்ட் அன் ஆக்டிவிஸ்ட். இந்த ரெண்டு மிக்சிங்ல வளர்றதுனால அவருக்கு ஒரு ஹைபிரிடிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சரான யோருபா ஸ்பிரிச்சுவலிசம், அது இப்போ சினுவாஜி பாத்தீங்கன்னா இக்போ கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இக்போ அப்படிங்கிறது ஒண்ணு. இவருக்கு பாத்தீங்கன்னா யோருபா ஸ்பிரிச்சுவலிசம், இது இவருடைய இது. அண்ட் சேம் டைம் மிஷனரி ஸ்கூல்ல வளர்ந்ததுனால கிறிஸ்டியன் டீச்சிங்ஸ் ரெண்டுமே இவருக்கு மெர்ஜா இருக்கும். அதனால இது வேணும் இது வேண்டாம்னு அவரால் சொல்ல முடியாது. எந்த ஊர்ல படிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இபாடன். பேர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கால இப்படிதான் இருக்கு. அங்க கிரீக் ஹிஸ்டரி எல்லாம் அங்க படிக்கிறாரு, இங்கிலீஷ் படிச்சுக்கிறாரு. அப்புறம் அங்க இதெல்லாம் கத்துக்கிட்டனால இங்கிலாந்துக்கு போறாரு. அங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரை கத்துக்கிறாரு. எந்த யூனிவர்சிட்டியில அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ். அங்கேயே அவரு டிகிரியும் வாங்குறாரு. தென் ராயல் கோர்ட் தியேட்டர் இன் லண்டன், அங்க ஒரு 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 வருஷம் 2 வருஷ காலம் டிராமாட்டர்ஜிஸ்ட் டிராமாட்டர்ஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன்ல வேலை பார்க்குறாரு. டெமோட்ரிஸ்ட் வாயிலே வர மாட்டேங்குது. டிராமாட்டர்ஜிஸ்ட் வந்துடுச்சு. நத்திங் பட் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நம்ம ஒரு நாடகம் போடுறோம் அப்படின்னா நல்லது கெட்டது இதை வச்சுக்கலாம், வைக்க கூடாது அப்படிங்கிறத மேனேஜிங் பண்ணக்கூடிய ஒரு அந்த ப்ரொஃபஷனுடைய பேரு டிராமாட்டர்ஜிஸ்ட். ஓகே, ஒரு வழியா வாய்ப்புள்ள வந்துச்சு. அந்த ஒரு ப்ரொஃபஷன் ஓல் Soyinka வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் லண்டன்ல இருந்து அப்படியே திரும்ப நைஜீரியாவுக்கு வராரு. தியேட்டர் சம்பந்தமான ஒரு ரெவல்யூஷன்ல ஈடுபடுறாரு. நைஜீரியாவுக்கு குறிப்பா பாருங்க, ராக்ஃபெல்லர் பர்சரி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்குது. அங்க அவர் என்ன பண்றாருன்னா ஆப்பிரிக்கன் டிராமா பத்தி ஸ்டடி பண்ணி ஆப்பிரிக்கன் டிராமாக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்புறம் பெரிய பிளே ரைட்டாக மாறிடுவாரு. அப்புறம் 2 தியேட்டர்ஸ் பாருங்க, த 1960 மாஸ், அப்புறம் ஆரிசன் தியேட்டர் கம்பெனி. இந்த ரெண்டுலயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அந்த தியேட்டர்ஸ். ஓகே, நம்ம யாரு ஷேக்ஸ்பியருடைய தியேட்டர்ஸ் இருந்தது பாத்தீங்களா, தியேட்டர்ஸோட அந்த பிளே ஆக்டிங் கம்பெனி, அந்த கம்பெனி மாதிரி இவரும் கம்பெனில கான்ட்ரிபியூட் பண்றாரு தியேட்டர்ஸ்ல. அப்புறம் நோபல் பரிசு எந்த வருஷம் முத கேள்வி இது கேட்போம், 1986. ஓகே,
எந்த வருஷம் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதுன்னா 1986. அதை தள்ளி அவருடைய மிக முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா ஏக் த இயர்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட், இந்த புத்தகத்துக்கு ஆனிஸ்போல்ட் வூல்ஃப் புக் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு இந்த புத்தகத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபார் த ஏக் த இயர்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படிங்கிற ஒர்க்குக்கு அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கிடைக்கும். ஓகே ஃபைன். இந்த ஸ்பெல்லுடைய அந்த இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடியது ஐ எம் நாட் வெரி ஃபெமிலியர். ஸோ அந்த அதுக்கு வேற ஏதாவது ஸ்பெல் இருந்ததுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே தென் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபெடரல் ரிப்பப்ளிக் சிஎஃப்ஆர் 1986, பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கிடைச்ச அதே வருஷத்துல திரும்ப அதையும் கொடுத்துருக்காங்க, சிஎஃப்ஆர் அந்த அவார்டு. அப்புறம் பென்சன் மெடல், கோல்டன் பிளேட் அவார்ட், இன்டர்நேஷனல் ஹியூமனிஸ்ட் அவார்டு. இப்படி உலக அளவுல ஓல்ஃபோயிங்காக தெரியாத இலக்கியவாதிகள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ். அப்புறம் அவருடைய மிக முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்ல த லைன் அண்ட் தி ஜூல் 1959 எழுதப்பட்டு 63 வெளிவருது. மிக முக்கியமான ஒர்க் லைன் அண்ட் தி ஜூல். அப்புறம் சாம் டல்லர்ஸ் டான்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட், த ட்ரையல்ஸ் ஆஃப் பிரதர் ஜெரோ, த ரோடு. லைன் அண்ட் தி ஜூலுக்கு அடுத்தபடியா வைக்கக்கூடியது ஸ்வாம் டல்லர்ஸ், அதுக்கு அடுத்தது ட்ரையல்ஸ் ஆஃப் பிரதர் ஜெரோ. இது வந்து மிக முக்கியமான ஃபேமஸான ஒர்க், நிறைய வாட்டி பிரிஸ்கிரைப் பண்றாங்க காலேஜஸ்க்கு. அண்ட் பிளேஸ் கோங்கிஸ் ஹார்வெஸ்ட், மேட்மேன் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டெத் அண்ட் கிங்ஸ் ஹார்ஸ்மேன், ஓப்ரா வைன்ஸ்வி, எ பிளே ஆஃப் ஜெயின்ஸ், பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியா பாய். இது இவ்வளவும் இவருடைய மிக முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு டைம்ல இருக்கும், பப்ளிஷ் ஆனது இன்னொரு விதத்துல இருக்கும். அண்ட் நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்பிரட்டர்ஸ், சீசன் ஆஃப் அனோமி. நமக்கு இங்க பொயட்ரி தான் பிரிஸ்கிரைப்டு. ஓகே, பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் பொயட்ரி ஃப்ரம் ஆப்பிரிக்கா 1963. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய டெலிஃபோன் கான்வர்சேஷன் இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த கலெக்ஷன் அந்த அளவு முக்கியமா படல, அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வேர்ட் டெலிஃபோன் கான்வர்சேஷன் மிக முக்கியமானது. அப்புறம் போயம்ஸ் ஃப்ரம் பிரிசன், மண்டேலாஸ் எர்த் அண்ட் அதர் போயம்ஸ், இதெல்லாம் அவருடைய ஒரு மைனர். பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக மைனர் தான், மைனரான ஒர்க்ஸ் தான் இருக்குது. பிளே தான் அவருக்கு மிக முக்கியமானது. ஸோ நம்ம வந்து இனி பொயட்ரிக்குள்ள போக வேண்டிய டைம். டெலிஃபோன் கான்வர்சேஷன் பை ஓல் சோயிங்கா. Price seemed reasonable location. Sorry. The price seemed reasonable. அதுல ஒரு பாஸ் கொடுத்துப்போம், ஒரு சின்ன பாஸ் கொடுத்துப்போம். லொகேஷன் இன்டிஃபரண்ட். இப்படிதான் அந்த போயம் ஆரம்பிக்குது. இது ஒரு போயத்தினுடைய தொடக்க லைனாவே நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த போயம்னா ஏதாவது ஒண்ணு இனிஷியலா தொடங்கணும் இல்லைங்களா? இது ஏதோ நடுவுல இருந்து தொடங்குற மாதிரி இந்த போயம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன், ஒரு டயலாக் எக்ஸ்சேஞ்சஸ். சரிங்களா? ஒரு ஒயிட் லேடி ஒரு பிளாக் மேன் கிட்ட பேசுறாங்க. பட் பிஃபோர் அந்த பிகினிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இவங்க ஒயிட் இவங்க பிளாக் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இது லண்டன்ல வச்சு நடக்குது. இந்த கதை வந்து லண்டன்ல வச்சு இந்த உரையாடல் நடக்குது. ஸோ த பிரைஸ் சீம்ட் ரீசனபிள், லொகேஷன் இன்டிஃபரண்ட். பணம் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகே அது ஓகே தான், ரீசனபிளா ஒரு நல்ல அமௌண்டா தான் தெரியுது. லொகேஷன் இன்டிஃபரண்ட். நம்ம நினைக்கிற அளவுல வந்து இடம் வந்து ரொம்ப ஃபேரான ஒரு சிட்டிக்கு பக்கத்துலயோ நம்ம நினைக்கிற இடத்துல அந்த இடம் வீடு இல்லை. ஓகேங்களா? அதாவது ஒரு வீடுக்கு கேக்குறாங்க, ஒரு ஒரு இந்த மனுஷன் ஒரு பிளாக் மேன் வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி போன் பண்ணி பேசும்போது இந்த லேடி, ஒரு ஒயிட் லேடி இந்த பிளாக் மேனுக்கு வீடு கொடுத்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த கான்வர்சேஷன்ல தெரியும். ஓகே. த லேண்ட் லேடி ஸ்வோர் she lived off premises. ரொம்ப தொலைவுல இருக்கிறாங்களாம். சரிங்களா? premises-னா உள்ள, ஆஃப் premises-னா வெளியே. ஓகே. நத்திங் ரிமைண்ட் பட் செல்ஃப் கன்ஃபெஷன். சரிங்களா? அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு தயக்கம் அந்த ஒரு பேச்சுல தெரியுது. இது ஒரு நடுவாக்குல தான் நமக்கு போயமே தொடங்குது. அதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஓகே, லொகேஷன் கொஞ்சம் இன்டிஃபரண்டா இருக்குது. அப்புறம் லேடி என்ன சொல்றாங்க, ஆஃப் பிரிமிசஸ், நான் வந்து ரொம்ப இங்க வந்து உள்ள இல்லை, நீங்க நினைக்கக்கூடிய சிட்டி டவுனு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது வீடு. ஓகே. நத்திங் ரிமைண்ட், ஆனா ஒன்னும் இல்ல, நான் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் மேடம்னு தலைவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேடம் ஐ வாண்ட், நான் கூப்பிட்டேன் மேடம்னு கூப்பிட்டு என்ன சொல்றேன், ஐ ஹேட் அ வேஸ்டட் ஜேர்னி. இந்த சும்மா பேச்சை இழுத்துட்டே போகக்கூடிய இடவாட வேண்டாம். நான் என்னுடைய செல்ஃப் கன்ஃபெஷன் அப்படின்னா நானே திறந்து சொல்லிடுறது.
ஐ ஹேட்டட் வேஸ்டட் ஜேர்னி. ரொம்ப பேசி எடுத்து போக வேண்டாம். முதல்ல நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்லிடுறேன். அப்புறம் ஐ ஆம் an ஆப்பிரிக்கன். நீங்க மேபி பேசுறத பார்த்தா நீங்க வெள்ளக்காரங்க மாதிரி தெரியுது. அதனால வீடு அங்க தள்ளி இருக்குது, அது தள்ளி இருக்குது, பணம் அது இதெல்லாம் பத்தி பேசிக்க வேண்டாம். முதல்ல என்னோட எனக்கு நீங்க வீடு தருவீங்களா அப்படிங்கறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம இப்போ யார்கிட்டயே வீடு கேட்கணும்னா ஐ எம் பேச்சுலர். முதல்ல இதுதான் கண்டிஷன். இல்ல முதல்ல வந்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நீ என்ன வேணா வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கோ, பணம் வாடகை என்ன வேணா கொடுத்துக்கோ, என்னது 8 மணிக்கு மேல லைட் ஓடக்கூடாது, 8 மணிக்கு கேட்டை பூட்டிடுவேன் இப்படின்னு ஒரு ஆர்டர்ஸ் அடுக்குவாங்க. அதுதான் முதல் கண்டிஷன். ஐ எம் ஆப்பிரிக்கன். நான் ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவன், ஒரு கருப்பினத்தவன். ஆப்போசிட்ல இந்த அம்மா சைலன்ஸ். ஏன்னா திடீர்னு ஒரு வீடு வாடகை கொடுத்து பணம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கும், டக்குன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான். இப்போ ஒரு வெள்ளக்காரன் ஒரு கருப்பினத்தவனுக்கு வீடு கொடுத்தானா இல்லையா, அதுதான் இந்த கோயத்துல தெரிய போகுது. சைலன்ஸ். ரொம்ப அமைதி நிலவுது. சைலன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு குட் பிரீடிங். குட் பிரீட் தான், ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஆனா என்ன கிடைக்குது? ப்ரெஷரைஸ்டு குட் பிரீடிங். அந்த அவங்களுடைய பேச்சை பார்க்கும்போது அந்த சைலன்ஸ், அந்த அமைதி வந்து எப்படி மாறுதான், ஒரு அழுத்தமான, ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு இதா மாறும். கருப்பினத்தவன் ஃபோன் பண்ணிட்டான், நான் பேசிட்டேன், இவனுக்கு வீடு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, ஒருவேளை ரேசிசம், இவன் ஒரு கீழ் ஜாதி இல்ல கீழ் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த அம்மாவுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதை பத்தி ஆதார் நமக்கு சொல்லல. வாய்ஸ் when it came, லிப்ஸ்டிக் கோட்டட். திரும்ப வார்த்தை கேட்கப்படும் பொழுது அந்த போன்ல அந்த ஹலோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது when voice came, லிப்ஸ்டிக் கோட்டட். அது எப்படி இருக்குதா? லிப்ஸ்டிக் கோட்டட், லாங் கோல்ட் ரோல்டு சிகரெட் ஹோல்டர் பைப். வாயில ஏதோ சிகரெட் வச்சுட்டு அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பேசின ஒரு தழுதழுத்து, ஒரு ட்ரம்பிளிங்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் நான் கேட்பேன். காட் ஐ வாஸ் ஃபாலோயிங். எனக்கு மனசுல ஆச்சுது, எனக்கு புரிஞ்சுது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஃபாலோயிங். தப்பு பண்ணிட்டேன் இல்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மீனிங். சோ இது வந்து ஸ்டான்ஸாவா பிரிக்கல, ஒரே நீளமா தான் எழுதி வச்சிருக்காங்க. மொத்தம் 35 லைன். இது ஸ்டான்ஸாவா பிரிச்சிருக்காங்களா அப்படிங்கறத நெட்ல நீங்க செக் பண்ணிக்க. நான் செக் பண்ண வரைக்கும் நோ ஸ்டான்ஸாஸ் டிவிஷன் இதுல இல்ல. ஸ்டான்ஸா டிவிஷனே இல்ல, ஒரே நீளத்துக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. பட் நம்ம படிக்கிறதுக்கு வசதியா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ மொத்தத்துல நான் மாட்டிக்கிட்டேன். இந்த இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ஆப்பிரிக்கன், செல்ஃப் கன்ஃபெஷன் பண்றேன். அவரு வீடு பக்கத்துல இருக்குதானா இல்ல ஆஃப் பிரிமிசஸ்ல இருக்குது, லொகேஷன் இன்டிஃபரண்டா இருக்குது. அந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ப்ரெஷரைஸ்டா இருந்தது, லிப்ஸ்டிக் கோட்டடா, ஒரு லாங் ரோல்டு சிகரெட் பைப்பை வந்து வாயில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய ட்ரம்பிளிங் மாதிரி இருந்தது. இல்ல அந்த மாதிரியான ஒரு பேச்சு தழுத்தழுத்து இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஆப்பிரிக்கன் கேட்ட மாத்திரத்திலேயே அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு நமக்கு புரிஞ்சிருது. ஓகே. ஆனா என் தலைவர் அப்படியே நீட்டி கொண்டு போறார். உடனடியா நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறது புரிஞ்சுது அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்பேஷத்துல இந்த அம்மா திரும்பி அங்க இருந்து ரிப்ளை கொடுக்குது. ஹவு டா. இவர்தான் ஆப்பிரிக்கன்னு சொல்லிட்டார்ல செல்ஃப் கன்ஃபெஷன்ல. அப்ப அந்த அம்மா இதை கேட்கறதுக்கு தான் தழுதழுத்து நின்று இருக்கு. நம்ம கொடுத்த காசை கேட்கணும்னா ரொம்ப மடிப்போம் பாத்தீங்களா, இந்த மாதிரி. ஹவு டா. உடனே தலைவர் கேட்கிறாரு, ஐ ஹேட் நாட் மிஸ்ட் யூ. எனக்கு எதுவும் தப்பா கேக்குதா? ஆப்போசிட் முனையில இருந்து பேசக்கூடியவர். ஏன்னா அவருக்கு ஒண்ணும் புரியல. இந்த அம்மா வீடு தருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி ஆப்பிரிக்கன் சொல்லியாச்சு. அந்த அம்மாவுக்கு தெரியணும் இவர் எப்படிப்பட்ட ஆப்பிரிக்கன், எந்த பிரீடை சார்ந்தவர், ரொம்ப டார்க்கானவரா இல்ல சாதாரண ஒரு இந்தியன் மாதிரியான ஒரு பிளாக்ல இருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹவு டார், எவ்வளவு கருப்பா இருப்பீங்க? இவரு திருப்பி ஐ ஹேட் நாட் மிஸ்டேக். எனக்கு எதுவும் தப்பா கேட்டுதா? இன்னும் அந்த அம்மா தொடர்றாங்க, ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க்? நீங்க லைட்டான ஒரு டார்க்கா இருப்பீங்களா இல்ல ரொம்ப டார்க்கா இருப்பீங்களா, அக்கருப்பா இருப்பீங்களா கருப்பா இருப்பீங்களா, இல்ல வடிவேலுக்கு ஃபிட் பண்ண மாதிரி அஹ், நீங்க கருப்பா பயங்கரமா இருப்பீங்களா இல்ல பயங்கர கருப்பா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அது எப்படி இருக்குதா அந்த கேள்வி, பழைய அந்த காயின் போன்ஸ்னு இருக்கும். நீங்க 90s கிட்ஸ் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, கடைகளுக்கு வெளியே வச்சிருப்பாங்க ஒரு காயின் போட்டு. அதுல இன்னும் அதுக்கு பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கு. பட்டன் பி, பட்டன் ஏ. அது ஏ பட்டன், அது பி பட்டன். ஒரு பட்டன் வந்து காசு போடுறது, ஒரு பட்டன் காசை எடுக்கிறது. காசு எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசை போடுவோம், பட்டன் ஏ பிரஸ் பண்ணிட்டு காசை போடணும்.
இதெல்லாம் அந்த பட்டனோட சேர்ந்துதான் காயின் போடுறதுக்கான துவாரமும் இருக்கும். அப்படி போட்டுட்டு பேசணும். பேசிட்டு ஒரு வேலை கால் கனெக்ட் ஆகல, இதுல கட் ஆயிடுச்சு அப்படின்னா பட்டன் பியை பிரஸ் பண்ணி அந்த காலை கட் பண்ணிட்டு காசை நம்ம எடுத்துக்கலாம். சோ இவங்க கேட்கறது ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படிங்கிறது எப்படி தெரியுதா, ஆப்ஷன் தர்ற மாதிரி. பட்டன் ஏயா பட்டன் பியா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கலாம். ஸ்டென்ச் ஆஃப் ரான்சிட் பிரெத் ஆஃப் பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக். நான் பேசுறது ஒரு பப்ளிக் பூத்துல இருந்துதான் இருக்குல்ல, இதுதான் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் பூத்தினுடைய வடிவம். அதுக்குள்ளதான் அந்த போன் இருக்கும். இது ஏதோ ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் மாதிரி இவங்க கேட்கறாங்க. நான் இருக்கிறது எங்க, ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்டு ஆம்னிபஸ் ஸ்குவல்ச்சிங் சார். இதுதான் என்னுடைய என்விரான்மெண்ட். ரெட் பூத் இருக்குது, பில்லர் பாக்ஸ் இருக்குது, டயர்டு ஆம்னிபஸ் ஸ்குவல்ச்சிங் சார், ஆம்னிபஸ் அப்படியே போகுது. இட் வாஸ் ரியல். இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஷேம்டு பை இல் மேனர்ட் சைலன்ஸ். ரொம்ப அவமானமா இருக்கு இந்த அம்மா பண்றத பார்த்து. கருப்பினத்தவன் நம்ம சொல்லிட்டோம். ஆனாலும் இந்த அம்மா என்ன கேக்குது, நீ லைட் டார்க்கா இருப்பியா இல்ல டார்க் டார்க்கா இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஒரு கேவலம் நமக்கு அப்படின்னு தன்னுடைய சுற்றத்தை பாக்குறான். சரண்டர் புஷ்ட் டம்ஃபவுண்டட் டு பெக் சிம்பிளிஃபிகேஷன். அதுலயும் இன்னும் எளிமையா கேக்குறாங்க. எங்க இருந்து நான் சொல்றேன், கன்சிடரேட் she was wearing the emphasis. இன்னும் அந்த அம்மா கேக்குது, ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட். பாருங்க, அப்படியே மாத்தி போடுறாங்க. அவ்வளவுதான், சரிங்களா? ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. முதல்ல அந்த அம்மா கேட்டது ஹவு டார்க்னு கேட்டாங்க. அடுத்தது ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் மூணாவது வாட்டி கேட்கும்போது ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட், ரிவிலேஷன் கேம் திரும்பியும் கேட்கிறாங்க. அப்புறம் இவருக்கு மனசுல ஆயிடுச்சு, இந்த அம்மாவை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த அம்மா நம்மள ஓட்டுறாங்க, நம்மளும் அவங்க ஓட்டுவோம். அந்த இவர் அப்படியே ஒரு சந்தேகத்துல கேட்கிறார், யூ மீன் லைட் பிளைன் ஆர் மில்க் சாக்லேட். நீங்க என்ன கேக்குறீங்க, பிளைனா இருக்கும்ல சாக்லேட், அந்த மாதிரி கருப்பா இருப்பேன்னு நினைச்சு கேக்குறீங்களா இல்ல மில்க் சாக்லேட்டான்னு கேக்குறீங்களா? டார்க்குக்கும் வெரி லைட்டுக்கும் இவர் ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு. டார்க்னா பிளைன் சாக்லேட் தான், வெரி லைட் அப்படின்னா மில்க் சாக்லேட் தான், சரிங்களா? அதாவது என்ன, டெய்ரி மில்க்கும் மில்கி பார் அது மாதிரி. டெய்ரி மில்க் அப்படின்னா பிளைன், மில்கி பார் அப்படின்னா மில்க் சாக்லேட், அந்த மாதிரி. ஹர்சன் வாஸ் கிளினிக்கல். அவர் ரொம்ப சாதாரணமா கேட்கறாங்க அந்த அம்மா. கிளினிக்கல் அப்படின்னா சர்வசாதாரணம் கேட்கறாங்க. கிரஷிங் இன் இட்ஸ் லைஃப். அவங்களுக்கு அது அவருடைய வீரியம் என்னன்னு தெரியல. இம்பர்சனாலிட்டி ராபிட்லி வேவ்லெந்த் அட்ஜஸ்ட் ஐ சூஸ். சரி, நானும் அப்படியே ஏத்த இறக்கத்தோட ஒரு வேவ்லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி நானும் சொல்ல போறேன். வெஸ்ட் ஆப்பிரிக்கன் செபியா. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் செபியானா அது ஒரு கலர், அந்த இடத்தை சார்ந்தவனா, அந்த கலர்ல தான் இருப்பேன். இந்த ஆஃப்டர் தட் டவுன் இன் மை பாஸ்போர்ட். அப்படிதான் என்னோட பாஸ்போர்ட்லயும் இருக்குது. நம்ம அங்க அடையாளங்கள் போடும்போது மாநிலம்னு போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வெஸ்ட் ஆப்பிரிக்கன் செபியா. சைலன்ஸ் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக். ரொம்ப அமைதி, நிசப்தம் நிலவுது. ஓகேங்களா? அப்படியே தொடர்ந்து அப்படி பிடிச்சுப்போம். சைலன்ஸ் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் flight of fancy, trill truthfulness clanged her assent hard on the mouthpiece. What's that? அந்த அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க. எது, இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் செபியான்னு இவர் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு வெஸ்ட் ஆப்பிரிக்கன் செபியானா என்னடா, அது என்ன கலர் அதை சொல்லு. மொத்தத்துல டார்க் தான், என்ன மாதிரியான டார்க்கா இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. கன்சீடிங் டோன்ட் நோ வாட் தட் இஸ். அந்த அம்மாவுக்கு மண்டையை வெடிச்சுன்னு போல இருக்கு. என்னது இது, என்னன்னு தெரியாம அவங்க கேக்குறாங்க. டோன்ட் நோ வாட் தட் இஸ். லைக் ப்ரூனட். ப்ரூனட் மாதிரியா? ப்ரூனட்னா இது, இந்த கலர், ஒரு காபி பொடி கலர். அது அதுல இருந்தா ப்ரூ வந்திருக்கலாம், காஃபி. ஓகே, ப்ரூனட் கலர் இந்த கலர் இல்லையா? தட்ஸ் டார்க் isn't it? அந்த மாதிரி டார்க்கா? நாட் altogether. அப்படின்னு சொல்ல முடியாது, ப்ரூனட்னும் சொல்ல முடியாதுன்னு இவர் ரிப்ளை பண்றாரு. ப்ரூனட்னும் சொல்ல முடியாது, ப்ரூனட் மாதிரியான இல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபேஷியலி ஐ எம் ப்ரூனட். முகத்தை பாக்குறதுக்கு ப்ரூனட் மாதிரி. பட் இப்ப அந்த அம்மாவை வந்து போனை கட் பண்ண வச்சிருவாரு இவர் இப்ப பேசி. பட் மேடம், யூ ஷுட் see the rest of me. என் முகம் பாக்குறதுக்கு ப்ரூனட் மாதிரி இருக்கும். இது ஹேர் ஸ்டைலே ப்ரூனட். முகம் ப்ரூனட் மாதிரினா ஒரு கருப்பினத்து வர நீக்ரோ மாதிரியே. ஓகே, முகம் வந்து ப்ரூனட் மாதிரி இருக்கும். பட் மேடம் யூ ஷுட் see rest of me.
அதுலயே ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்க. நீ என்னுடைய உடலுடைய மத்த பாகங்களை பார்க்கணுமே, அது ஒரு டபுள் மீனிங்ல வச்சுக்கிறார். பாம் ஆஃப் மை ஹேண்ட்ஸ், சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட், என்னுடைய கை பாதங்கள், அதாவது கை உள்ளங்கையும் என்னுடைய பாதங்களும் எப்படி இருக்கும் தெரியுமா? வெளுவெளுன்னு இருக்கு. சரிங்களா? சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் ஆர் பெராக்சைட் பிளாண்ட். இதான் பெராக்சைட் பிளாண்ட். இந்த கெமிக்கல் போட்டு டை எடுத்து வச்சிருக்காங்க, இந்த வெள்ளை டை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ பெராக்சைட் பிளாண்ட் மாதிரி இருக்கும் என்னுடைய கை உள்ளங்கையும் பாதங்களும். Friction caused foolishly, madam, by sitting down has turned my bottom raven back. ஆனா நான் உட்கார்ந்து 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 அந்த ஃபிரிக்ஷன் உராய்வு மூலமாக என்னுடைய பாட்டம் எப்படி ஆகி போச்சு? ரேவன் பிளாக், அண்டங்காக்க மாதிரி ஆயிப்போச்சு, கருகருன்னு ஆயிப்போச்சு. ஒன் மோமெண்ட், மோமெண்ட் மேடம் அப்படின்னு இவன் ஒவ்வொன்னா என்ன சொல்ல போறானோ அந்த அம்மா திக்கு திக்குன்றது. என்னது பாட்டம் வரைக்கும் வந்துட்டான். சரிங்களா? முகத்தை சொன்னான், அப்புறம் பாம் ஆஃப் மை ஹேண்ட், சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் சொன்னான், அப்படியே பாட்டமுக்கு வந்துட்டான். இனி அடுத்தது என்ன சொல்லுவானோன்னு தெரியாது. அதனால போதும்டா அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த அம்மாவுடைய மைண்ட் வந்திருக்கும். சென்சிங், அவருக்கு புரியுது. ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப். அந்த அம்மா வந்து ரிசீவர் டபால்னு ஒரு போடு ஓடுறாங்க. போடா, ஆப்பிரிக்கனான்னு கேட்டு என்ன கலர்னு கேட்டதுக்கு என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த அம்மா கடுப்பாய் போனை கீழே வச்சுட்டாங்க. அது தண்டர் கிளாப் மாதிரி இருக்கலாம். அபவுட் மை இயர்ஸ் மேடம். நான் கேட்கிறேன், மேடம் வச்சிடாதீங்க, ஐ ப்ளீட், wouldn't you rather see for yourself, நீங்க பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலும் கேள்வியுமாக அந்த அம்மா நக்கேல் தோனியில வந்து அந்த அம்மாவை கூப்பிடும். மொத்தத்துல இதோட அந்த போயம் முடியுது. இந்த போயம் வந்து அதோட முடிவுக்கு வந்துருக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், டெலிபோன் கான்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் ரேசியல் சார்ந்த விஷயங்கள். அதாவது கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் அப்படிங்கிற பிரச்சனையை ஓல்சுவிங்க ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருந்து எடுத்து பேசுறாரு. கரேபியன் லிட்டரேச்சர்ல மிக முக்கியமான ஒரு பங்கு, நைஜீரியன் லிட்டரேச்சர்ல மிக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து டெலிபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன போயத்தை எழுதி முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா? தென் that's all about. If you have any other queries, please comment. Thank you.